லலிதாவோட ஆத்மார்த்தமான ஆஃபர். வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி. இப்ப நீ சொல்ல போறியா இல்ல நான் போலீஸ்ல புடிச்சு கொடுக்கட்டுமா? சார் சார் வேணாம் சார், சொல்லிடுறேன் சார். பணத்துக்காக தான் சார் அப்படி பண்ணேன். பணத்துக்காக அப்படி பண்ணியா? சரி, யாரு உனக்கு பணம் கொடுத்தா? உண்மையை சொல்லு. யார்கிட்ட பணம் வாங்கின? சொல்ல போறியா இல்லையா நீ இப்போ? ஏய் சொல்லு. உன்னை சொல்லுன்னு சொன்னேன். நீ சொல்ல போறியா இல்லையா? இவங்க கிட்ட தான் சார். நானா? ஐயோ மாமா, நாளா எதுவும் கொடுக்கல. உங்ககிட்ட இல்லம்மா, அவங்க கிட்ட. என்ன மல்லி, ஏன் உன் கையில நடுங்குது? இல்ல, அது நான் இதோ நிக்கிற சார் யாருன்னு தெரியுதா? ஒருவேளை சார் மாறு வேஷத்துல வந்ததுனால உனக்கு அடையாளம் தெரியலையா? இது மாறு வேஷமா இல்ல அந்த நாடி ஜோசியரா வந்தார்ல அது மாறு வேஷமா? சாருக்கு நீதான் பணம் கொடுத்து நாடி ஜோசியரா நடிக்க வச்சேன்னு சொல்றாரு. எவ்வளவு பணம் கொடுத்த இவருக்கு? ஐயோ, நான் கொடுத்தேனா? என்னங்க சொல்றீங்க? ஏங்க, நான் எதுக்கு உங்களுக்கு பணம் கொடுக்கணும்? சத்தியமா இந்த மேடம் தான் சார் கொடுத்தாங்க. ஐயோ, என்னங்க? இல்லங்க. நீ பேசாத. பாரு, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன. இந்த அம்மா ஒருத்தர் கூட என்ன பார்க்க வந்தாங்க சார். அவர் ஏதோ டிரைவர்னு சொன்னாங்க. என் புருஷனை கோயிலுக்கு கூட்டு வருவேன், அந்த மாதிரி சொல்லுன்னு இந்த அம்மா தான் சார் என்கிட்ட பணம் கொடுத்தாங்க. ஐயோ, நான் அப்படி எல்லாம் பண்ணவே இல்ல. ஏன் இப்படி போய் சொல்றீங்க? இல்லங்க, இவரை நான் யார் கூடயும் போய் பார்க்கல. ஏன் இப்படி போய் சொல்றீங்க? அண்ணாவா? வாய மூடுறி. பாத்தியா விஜய், பாக்க பாவம் போல இருந்துகிட்டு என்னென்ன வேலை பண்ணிருக்கா பாரு அவ. என் தம்பி கால்ல செருப்பு போடாம நடக்கணும், அன்னதானம் பண்ணணும், என்னென்னலாம் சொல்லி என் தம்பி ஏமாத்திருக்க. அதெல்லாம் நம்பி பச்சை புள்ள மாதிரி அவன் உனக்காக அப்படியே செஞ்சிருக்கான். இவனை கஷ்டப்படுத்தி பாக்குற அளவுக்கு இவன் மேல உனக்கு என்னடி அவ்வளவு கோவம்? உன்னை இங்க கூட்டிட்டு வந்து சௌரியமா தங்க வச்சு துணிமணி எல்லாம் வாங்கி கொடுத்து வேண்டியதெல்லாம் வாங்கி போட்டு வேலைக்கு விதவிதமா சாப்பாடு போட்டு நீ அவனுக்கு இப்படி அடி நன்றி கடன் பண்ணுவ? மேடம், சத்தியமா நான் அப்படி எல்லாம் பண்ணல மேடம். நான் ஏன் இவரை கஷ்டப்படுத்த போறேன்? இவர் கஷ்டப்பட்ட சொல்லு. ஏன் நிறுத்திட்ட? அவன் கஷ்டப்பட்டா நீ கஷ்டப்பட்ட மாதிரியா? அவன் கஷ்டப்பட்டப்ப எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு தானே இருந்த. பண்றதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில அப்பாவி மாதிரி எனக்கு தெரியாதுங்க, நான் செய்யலைங்கன்னு ஒப்பாரி வச்சு ஊரை ஏமாத்த வேண்டியது. என்ன மன்னிச்சிருங்க சார். ஒரு 5000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இந்த வேலையை பண்ணிட்டேன் சார். இவ்வளவு பிரச்சனையா இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை சார். இவங்க ஏதோ நல்ல காரியத்துக்குன்னு சொன்னாங்க சார், அதனால தான் சார் நான் சம்மதிச்சேன். நல்ல காரியமா? என்னையா நல்ல காரியம்? என் புருஷன் என்ன எவ்வளோ லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் இந்த டெஸ்ட்டுன்னு சொன்னாங்க சார். ஓஹோ, இதான் விஷயமா? இப்ப புரிஞ்சிருச்சு விஜய். உன்னை வச்சு டெஸ்ட் பண்ணி பாக்குறாளாம். அதுக்கு இவரு பெரிய டெஸ்டர். என்னடா பாக்குற? ஃப்ராடு. எல்லாத்தையும் பொறுக்கிட்டு ஓடிப்போ. இனிமே இந்த பக்கம் உன்னை பார்த்தேன், போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன் போ.
என்னங்க நான் சொல்றது கொஞ்சம் நிறுத்து. ஆ, ஏங்க 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 நடந்தது முழுசா கேட்டுட்டு முடிவு பண்ணுங்க. விஜய் விஜய் ஏங்க நில்லு. அதான் உன் பொண்டாட்டி என்னமோ சொல்ல வராளே, என்னதான் சொல்ல வரான்னு கேட்டு போ. எனக்கு வர்ற கோவத்துக்கு ஒண்ணு அப்படியே டிச்சணும். ஏங்க ஏய் ஏய் என்னங்க நில்லுடி. சும்மா என்ன என்னங்க நொனங்கன்னு போயிட்டே இருக்க? இத பாரு, இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. இதுக்கு மேல என் தம்பி கிட்ட போய் பேசி அவனை மயக்கணும்னு நினைச்ச கொலகாரியா மாறிடுவ சொல்லிட்டேன். இப்படியே ஒதுங்கிடு, அதான் உனக்கு நல்லது. வாரஞ்சி. விஜய் எப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கா பத்தியாவ? எல்லாம் நீ குடுக்கற இடம்தான். இதுக்குதான் அன்னைக்கே அவளை வெளியில அனுப்பலான்னு நான் சொன்னேன். கேட்டியா நீ? இப்பவாது அவளை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டியா நீ? ஏய் பதில் சொல்லு. இப்ப நீ ஒரு முடிவை சொல்ல போறியா இல்லையா? விஜய் அக்கா ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன அப்படியே விடுங்க. எனக்கு அப்படியே தலையை வெட்டிச்சிரும் போல இருக்கு. வெடிக்காம என்னடா செய்யும்? அவ பண்ற வேலைக்கு என் தலைய பிச்சுக்கிட்டு ஓடலாம் போல இருக்கு. அக்கா அவ அப்படி நடந்துக்கிற ஆளே இல்லக்கா. அவளுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு சுத்தமா புரியல. என்ன விஜய் பேசுற? நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? ஆக்சுவலா நீ ஏன் இப்படி நடந்துக்கிறன்னு நான் தான் உன்கிட்ட கேள்வி கேட்கணும். சத்தியமா எனக்கு புரியவே இல்ல. என்ன ஆச்சு உனக்கு? ஒருத்தனை சாமியார்னு நடிக்க வச்சு உன்னை பைத்தியக்காரன் ஆக்கியிருக்கா. அவளை வீட்டை விட்டு அடிச்சு விரட்டாம இங்க வந்து நிக்கிற. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் விஜய்? அவ இந்த வீட்டை விட்டு போயிட்டா ஏதாவது ஆயிடும்னு பயப்படுறியா? அந்த ஆர்டர் காப்பி எங்க? இது இருக்கு ராஜிமா. என்ன போட்டிருக்கு இதுல? படிச்சு பார்த்தல்ல? தெல்ல தெளிவா வெண்பாவோட கஸ்டடி உனக்கு தானே போட்டிருக்காங்களா இல்லையா? இதுக்கு மேல நீ என்ன யோசிக்கணும்? ஏன் மாமா, எங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நானும் ராஜிமாவும் வெண்பாவை பாத்துக்க மாட்டோம்னு நினைக்கிறீங்களா? இங்க பாரு விஜய், அப்படி ஏதாவது மனசுல இருந்தா ஓப்பனா சொல்லிடு. எங்களுக்கு ஒண்ணுமே பிரச்சனையே கிடையாது. எனக்கு மல்லி தான் முக்கியம். அவதான் என்னையும் என் குழந்தையும் பாத்துப்பான்னு எனக்கு தோணுதுன்னு ஓப்பனா சொல்லிடு. அதை விட்டு இப்படி மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வேற மாதிரி என்கிட்ட நடந்துக்காத. கஷ்டமா இருக்கு விஜய். ஐயோ அக்கா ப்ளீஸ்க்கா, எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. எனக்கு உன் மேல 1% கூட சந்தேகம் கிடையாது. ஆனா நீ நடந்துக்கிறத பார்த்தா அப்படிலாம் தெரியல விஜய். வெளியில போடின்னு அவகிட்ட மூஞ்சால அடிச்ச மாதிரி சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நீயும் இப்ப சொல்வ அப்ப சொல்வன்னு நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். நீ மலிப்பிக்கிட்டே தான் இருக்க. இப்ப எவ்வளவு பெரிய திருட்டுத்தனம் பண்ணி கையும் களவுமா மாட்டிருக்காவ. இப்ப கூட அவளை போடின்னு சொல்றதுக்கு உனக்கு வாய் வரல. ஆமாக்கா, என்னால முடியல. என்னால அப்படி சொல்ல கூட முடியாது. போதுமா? மாமா போதுண்டா, அப்படியே எங்களை போக சொல்லிடு. நாங்க போயிடுறோம். ஐயோ கடவுளே, ஏன்க்கா என்ன இப்படி கொண்டுகிட்டு இருக்க? ஒரு நிமிஷம் இரு. இந்தா. என்ன இது? முதல்ல படிக்கா.
அக்ஷய திருதியில என் ஆத்மார்த்தமான ஆஃபர். உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல 1 இல்ல இன்னும் 2%, 3% கம்மி. வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.